வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் மனிதர் சாதாரண நடிகர் இல்லை. அவர் மக்கள் மனதில் வாழும் ஒரு தலைவர். மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர். சினிமாவிலும் அரசியலிலும் சாதித்த ஒரு புரட்சித் தலைவர். எம்ஜிஆர் அவர்கள் ஜனவரி 17, 1917 அன்று இலங்கையின் கண்டியில் பிறந்தார். அவரது முழு பெயர் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன். சிறுவயதிலேயே தந்தையை இழந்ததால் குடும்பம் மிகவும் கஷ்டத்திலிருந்தது. பின்னர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தனர். குடும்பத்தை நடத்த சிறுவயதிலேயே நாடகக் குழுவில் சேர்ந்தார். அந்த கஷ்டங்கள்தான் அவரை வலிமையான மனிதராக மாற்றின. 1930களில் எம்ஜிஆர் சினிமாவில் காலடி வைத்தார். முதலில் சிறிய கதாபாத்திரங்களில் நடித்தார். சதி லீலாவதி போன்ற படங்கள் மூலம் அவர் கவனம் பெற்றார். பின்னர் அவர் நடித்த படங்களில் நல்ல கருத்துக்கள் இருந்தது. ஏழைகளை உதவுவது, அநியாயத்திற்கு எதிராக நிற்பது போன்றவை. எம்ஜிஆர் பல வெற்றி படங்கள் மூலம் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தார். 1000ல் ஒருவன், எங்க வீட்டு பிள்ளை, அடிமை பெண். அவர் நடித்த கதாபாத்திரங்கள் மக்கள் மனதில் நிஜ வாழ்க்கை ஹீரோவாக உருவாக்கியது. 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த அவர் தனித்துவமான ஸ்டைல் மற்றும் கவர்ச்சியால் பிரபலமானார். எம்ஜிஆர் மக்கள் மனதில் ஒரு நடிகராக மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதராகவும் இருந்தார். அவர் ஏழைகளுக்கு உதவி செய்தார், பலருக்கு பண உதவி அளித்தார். அதனால்தான் அவருக்கு மக்கள் திலகம் என்ற பட்டம் கிடைத்தது. எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே கட்சியில் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். பின்னர் அவர் தனது சொந்த கட்சியான ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமை தொடங்கினார். 1977ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதல்வராக ஆனார். 3 முறை தொடர்ந்து முதல்வராக இருந்தார். அவரது முக்கியமான திட்டங்களில் ஒன்று மத்தியான உணவு திட்டம். எம்ஜிஆர் பல விருதுகளை பெற்றார். அவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத் ரத்னா மரணத்திற்குப் பிறகு வழங்கப்பட்டது. சினிமாவிலும் அரசியலிலும் அவர் செய்த சாதனைகள் இன்னும் நிலைத்திருக்கின்றன. பசி தெரிந்தவன், வலி அனுபவித்தவன், ஆனா கோடிக்கணக்கான மக்களின் மனசை வென்றவன். இவர் ஒரு நடிகர் மட்டுமல்ல, ஒரு வாழும் வரலாறு. எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர். சிறு வயதிலேயே அப்பாவை இழந்தார். வாழ்க்கை மிகவும் கஷ்டமானது. அவரது குடும்பம் சென்னை வந்தது வாழ்க்கைக்காக. சாப்பாடு கிடைக்கவே நாடக மேடையில் நடித்தார். ஒரு நாளைக்கு ஒரு உணவு கூட கிடைக்காத நாட்கள் இருந்தது. ஆனா அவரின் உள்ளத்தில் ஒரு தீ இருந்தது. சிறிய கதாபாத்திரங்களிலிருந்து ஆரம்பித்து மெல்ல மெல்ல பெரிய நடிகராக உயர்ந்தார். பிறகு வந்தது ஒரு திருப்புமுனை. நாடோடி மன்னன், 1000ல் ஒருவன். இந்த படங்கள் அவரை சூப்பர் ஸ்டாராக மாற்றியது. மக்கள் அவரை நடிகராக மட்டும் பார்க்கவில்லை, ஒரு நிஜ ஹீரோவாக பார்த்தார்கள். அவர் அரசியலில் சேர்ந்தார், திராவிட முன்னேற்றக் கழகம். ஆனா அவர் தனியாக ஒரு பாதையை உருவாக்கினார், ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அவர் பேச்சால் அல்ல, செயலால் மக்களின் மனசை வென்றார்.